welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சோயா chunks kebab எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து இந்த லாக்டவுனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் அண்ட் டெலிஷியஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு சோயா chunks சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு நம்மளோட சோயா சங்க்ஸ்லாம் நல்லா ஊறி ரெடியா இருக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் நீக்கிட்டு ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துருங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இத பல்ஸ் மோட்ல ஒரு 2-3 தடவை அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோர்ஸ் மிக்சரா வர வரைக்கும் அரைச்சுக்கோங்க. இத ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திருங்க. இது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணது, கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணது, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் உங்க கையால நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஆட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி இலைகள், ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஒண்ணா சேர்ந்து வரும். இப்போ எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா கெபாப்ஸ் மாதிரி தட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா கெபாப்ஸையும் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதோ ஒவ்வொரு கெபாப்ஸாக உள்ளே சேர்த்துருங்க. இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ எண்ணெயோட பபிள்ஸ்லாம் செட்டில் ஆகி ரெடியாக இருக்குது. நம்மளோட சோயா சங்க்ஸாக நல்லா கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான சோயா சங்க்ஸ் கெபாப் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், கிறிஸ்பி, ஈஸி அண்ட் இன்ஸ்டன்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சோயா சங்க்ஸ் கெபாப் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.